இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இன்றைய காலகட்டத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும்? மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர், மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம். யோபு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதனுடைய நாட்கள் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த மாதங்களின் தொகை யாருக்கு இருக்கா? கர்த்தருடைய கையில் இருக்கு. ஒரு மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ அந்த மாதங்கள் யாருடைய கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. அவன் கடந்து போக கூடாத எல்லையை ஆண்டவர் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். இதை வச்சிருக்கீங்க. ஏன்னா ஏன் இதை தொடங்கி இருக்கேன்னா, கட்டாயம் பின்னால நல்ல நாட்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் நம்ம தியானம் பண்ண போறோம். ஒரு மனுஷனுடைய நாட்கள் இவ்வளவுதான் என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது. குறிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றம் இல்லை. பின்னால சத்தம் கூடுதல் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம குறைச்சிடுவோம். உங்களுக்கு தேவையான சத்தமா இருக்கணும். அதுக்குதான் இதாவது கூட இருக்குன்னா நீங்க பாசமாக சொல்லுங்க, பாசமா சொல்லுவாங்க. சரி, 6வது வசனத்தை பாருங்க. அவன் ஒரு கூலிக்காரனை போல தன் நாளில் வேலையாயிற்று என்று ரம்யப்படும் மட்டும் அவன் ஓய்ந்து இருக்கும்படி அவனை விட்டு விலக்கும். அடுத்தது, ஒரு மரத்தை குறித்தாவது, ஒரு மரம் நம்ம செடியை வைத்தால் அதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வளர்ந்த உடனே ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க வீட்டுல ஒரு மாமரம் இருந்து அது வளர்ந்து நிறைய பழங்களை கொடுத்து எங்க தெருவில் போறவங்க வரவங்க எல்லாம் அதை எடுத்துடுவாங்க, கண்டுக்கவே மாட்டேன். ஆனா அதுக்கு சொல்ல பாருங்க, அதை அது வெட்டி போட்டப்பட்டாலும் ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டது எப்படி? வெட்டி போடப்பட்டாலும் தழைக்கும். ஒரு மனுஷன் செத்து போனா ஒரு மரத்தை வெட்டினா அதுல இருந்து வருமா? இவர் என்ன கேட்கிறாரு? யோபு, மனுஷனாய் என்ன நீங்க சாச்சிச்சா திருப்பி எப்படி முளைக்கும்? முளைக்காது. வச்சுட்டுங்க, இது நமக்குரியது, இது நம்ம சிந்தனைக்கு. ஏன்னா யோபுவை போல விசுவாசமும் தீர்மானமும் நமக்கு வேண்டும். யோபுவை போல தீர்மானமும் விசுவாசமும் வேண்டும். அதுக்காக யோபுவை போல சோதனை வேணும் நான் சொல்ல வேண்டும். அவர் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்ப 2-3 சாட்சி கேட்டோம். இந்த சாட்சி கம்பேர் டு அவங்க சரீரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மத்தியில ஜெபிக்க ஒரு சாட்சி சொல்லிச்சு, மோரல்ல செய்மான்னு கேட்டா ஒரே ஒரு மாற்றம். யோபு என்னென்ன சோதிக்கப்பட்டாரோ அத்தனை சரீரத்தில் இருக்கு, அத்தனை ஆண்டனிதாஸ் பாவங்கள் இருக்கிறவங்க சரீரத்தில் இருக்கு. ஒரே ஒரு மாற்றம், அது பின்னால நான் சொல்லுவேன். இந்த ஒரு மாற்றம் தான் நமக்கு இல்லை, மீதி எல்லா சோதனையும் நமக்கு இருக்கிறது. ஆனா யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி வேற. அதனால புரிஞ்சுடுங்க, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த பாருங்க, 8வது வசனம். அதன் மேல் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து அவன் மரித்து அந்த மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போனாலும், இது இப்படி இருக்கட்டு, மரம் எப்படி முளைத்ததோ அதே போல அவனுடைய சந்ததியை முளைக்கும் போது அவன் எப்படி மரித்தானோ அதை விட நல்ல குணாதிசயங்களோடு அவனுடைய சந்ததி இந்த பூமியில நிலைத்திருக்கும் என்று யோபு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மனுஷனோ செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனதே அவன் எங்கே? இப்போ எப்படி ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஈர நைப்பு கிடைச்சா அது என்ன செய்யும்? துளிர் வந்துடும். அதே போல உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய உங்களுடைய கால்கள்
தேவனுடைய ஆலயத்தில் இருக்குமானால் இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரானது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து தண்ணி புறப்படுதான்னு கேட்காதுங்க. எசேக்கியேல் 47 வாங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த மரத்துக்கு ஒரு தண்ணீர், ஒரு ஈரம் கிடைக்கும் போது மரம் வளர்கிறதா இருந்தால், நம்ம ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் உங்களுடைய இல்லத்தை சந்திக்கும் போது அது ஈரம் இருந்துட்டே இருக்கும். ஏன் 47 வாசிங்க. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இந்த ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அப்போ ஆலயத்தின் முகப்புக்கு அங்கனைக்கு இதே போல ஆலயத்தின் அந்த வாசலுக்கு முன்னாலே தண்ணி வருது. இது எங்கிருந்து வருதுன்னா பரிசுத்தத்தின் அடியிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது வேற விளக்கம். ஆனா நான் சொல்லியிருக்கிறேன், இது மட்டும் போதும். உங்களை போஷிப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தண்ணியை தந்து கொண்டிருப்பார். அடிக்கடி காப்பாற்றுவார். அதற்கு நித்தமும் தண்ணீர் பாய்ப்பார். ஏசாயா 27 அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனம் நினைக்கிறேன், அதுல அழகா சொல்லியிருப்பார். நான் அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சி அதற்கு நான் அதற்கு சுற்றுப்புறத்தை தண்ணி அந்த கற்களை எடுத்து முள் எடுத்து நான் பார்த்துக்கிடுவேன் சொல்லியிருப்பார். வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. சங்கர 27 தானே 3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி அதை இரவு பகலும் காத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை எல்லாம் இப்ப சொல்லுங்க, நம்ம சாட்சியம் அல்ல, உங்க அப்பாவை அவர் அடிக்கடி பார்த்து அவர் பார்த்து கொள்ளவே ஒன்னும் சேதப்படுத்தாதுன்னு சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கட்டாயம் சொல்றேன், பலவீனப்பட்டவங்களை எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை தினமும் கர்த்தர் பாதுகாப்பா, அடிக்கடி தண்ணீர் பார்ப்பார். உனக்கு நாவு வறண்டு போக விட மாட்டார், நாவு வறண்டு போக விட மாட்டார். யாரை கொண்டாவது போச்சுப்பார், யாரை கொண்டாவது. நான் நேற்றைக்கு ஒரு செய்தி கேட்டிருந்தேன். ஒரு சபையினுடைய வேலை என்னன்னா, 4 பேரை அவர்களுக்கு உதவியாய் உருவாக்குகிறவர்கள் பிற்காலத்தில் ஊழியத்தில் பங்காய் வரும்போது அவன் உருவாக்கின ஆத்துமா செழித்திருக்குமா? அல்லேலூயா. அப்போ நான் 4 பேரை உருவாக்கணும், 4 பேரை உருவாக்கி ஆகணும். அப்போ அவங்க செழித்திருப்பாங்க. அதனால எனக்கு அது கேட்ட ரொம்ப மகிழ்ச்சியாது. இதைதான் அங்கேயும் சொல்லி இருக்கிறார். பார்ப்போம். அடுத்தது 13வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம் இல்ல, சாரி, யோபு 14:12. யோபு 14:12 வாசிங்க. மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போயிட்டு போகும் அளவும் அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை. அப்ப அவனுடைய நிலைமை எப்படி? படுத்திருக்கான், அவன் எழும்ப மாட்டான். என்ன சொல்லியிருக்கா? எழுந்திருக்கிறது இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்ப அவன் எப்படி இருக்கான்? கோமா ஸ்டேஜில் இருக்கான், கோமா ஸ்டேஜில் இருக்கான். அடுத்த வசனத்தை பாருங்க. யோபு சொல்லுகிறான், நான் இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறேன், என் சூழல் அப்படிதான் இருக்கு, என் வீடு அப்படிதான் இருக்கு, என் வருமானம் அப்படிதான் இருக்கு, என்னுடைய சரீர பலவீனங்கள் அப்படிதான் இருக்கு. எல்லாமே இந்த யோபு என்ன சொல்லுகிறாரோ அதே போல இருக்கு. வாசிங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து, எங்க பாதாளத்துல பூமியில ஒழித்து வைத்து உமது கோபம் தீர்மட்டும் என்னை மறைத்து. எப்படி? ஆண்டவருடைய கோபம் தீர்மட்டு என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். அந்த அந்த எனக்கு திரும்ப அந்த திரும்ப வாசி, என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். இப்ப இது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கஷ்ட காலம் என்னைக்கு தீரும்னு ஒரு காலகட்டத்தை சொல்லிருங்க, நான் சமாதானமா இருப்பேன். இப்படி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? நல்லா நீங்க புரிஞ்சுருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சம்திங் உனக்காக கூட இருக்கலாம்.
ஏன் நாம் படுகிற கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், தேவையை சந்திக்க முடியல, என்னுடைய புருஷனுடைய பலவீனங்கள், என் வீட்டு சூழல், இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் என்னைக்கு தீரும்னு ஒரு 4 வருஷத்தை நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் யாருக்காவது இப்படி நினைச்சிருக்கீங்களா? ஒண்ணு பாருங்க, 2 3 யோபு சொல்றார், ஐயா நீ நல்லா இருப்ப, ஏசப்பா நீங்க நல்லா இருங்க, ஆனா என் கஷ்டம், என் பாடு, என் வேதனை, எனக்கு நிந்தனை, எனக்கு பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் என்னைக்கு தீரும்னு இத்தனை வருஷத்துல, இத்தனை நாளுல, இந்த மாசத்துல உனக்கு தீர்த்துருவேன்னு ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்க, நான் சந்தோஷமா உங்கள்கிட்ட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இது சொன்னது யார் தெரியுமா? சொன்னது யார் தெரியுமா? யோபு. யோபு தான் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுஷன் செத்து பின் பிழைப்பானே. அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க இந்த காலத்தை குறித்து தான் நல்லமா இருக்கும், ஒரு மனுஷன் செத்து போனா திருப்பி உலகத்துக்கு வருவானா? யார்கிட்ட கேட்கிறாரு? கர்த்தர். வருவானா? எனக்கு மாறுதல் எனக்கு என்னைக்கு தான் மாற்றம் வரும்? நீங்க எல்லாரும் அப்படி கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு என்னைக்கு மாற்றத்தை தருவீர்? என் வருமானத்துல மாற்றத்தை தருவீர், என் குடும்ப சூழ்நிலையில மாற்றத்தை தருவீர், என் புருஷனுடைய அந்த நோயில் இருந்து எனக்கு எப்பொழுது மாற்றத்தை தருவீர், என் பலவீனத்திலிருந்து எனக்கு எப்போ மாற்றம் தருவீர், என் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு எப்போ மாற்றம் தருவீர்? அவர் கேட்கிறார். யோபு சொல்லுகிறார், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இவ்வளவு நாளும் போராடி இருக்கேன், ஆனா உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த யோபு யார்? யோபு இவ்வளவு சொன்னார்ல, 1வது வசனத்துக்கு வருவோம். 1வது அதிகாரம் வாங்க, 1வது அதிகாரம், யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். இந்த யோபுக்கு இடத்துல என் பேரை வைக்கிற அளவுல நான் யோபுவை போல இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுடுங்க. அது என்ன சொல்ல பாருங்க, உத்தமன், சன்மார்க்கன், மூணு தேவனுக்கு பயந்து 4 பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவருமாய் இருந்தான். அடுத்தது அதுபோல் அவன் பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டு, மாற்றம் வருமான் கேட்டார். அவன் இப்படி உலகத்தில் தேவனே சாட்சி கொடுக்கிறான். அது 2வது அதிகாரத்துக்கு வாங்க, 2வது அதிகாரத்துக்கு வாங்க, 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்க. பின்னொரு நாளில் தேவபுத்திரர் எங்க நம்மெல்லாம் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றார். நம்மளை விட யார் கூடுதல் இருக்கிறார்? புரிஞ்சா இது கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் கேட்டாலும் நோ, நானே கேட்டாலும் போக பாச என்ன இல்லை, இனி அது வரணும். நான் சொல்றேன், நம்மளை விட யார் முன்னணிக்கா தெரியுமா? முன்னணியில சாத்தான் போய் தேவ சமூகத்தில் இருக்கிறான். நம்ம நினைச்சுட்டோம் நம்ம தேவ சமூகத்தில் நின்றுட்டே இருக்கிறோம். இல்ல, உங்களே என்னை விட அவன் போய் நிற்கலாம். 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். இந்த பூமி எங்கும் உலாவி, அதாவது நம்ம கூட நாகர்கோயில் பட்டணத்துக்குள்ளதான் சுத்துவோம். இவன் எங்கெல்லாம் மொத்த உலகத்தையும் சுத்தி அங்க வந்து நிற்கான். சிலர் இங்க இருந்துட்டு இங்கதான் இருப்பாங்க, ஆனா அவங்க ஊர் சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க இந்த கேரக்டர், அவங்க ஆளுங்க தான் இருக்கும், ஆனா நம்ம திருப்பி கேட்டா பதில் வராது. இவங்க ஊரே சுத்திட்டு வந்திருப்பாங்க. இதுக்கிடையில போத்தீஸு போயிருப்பாங்க, இதுக்கிடையில நல்ல பொருட்பாளுக்கு போயிருப்பாங்க, இதுக்கிடையில அந்த அத்தா மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த மாமியை பார்க்க போயிருப்பாங்க, இந்த மருமக அதை சொன்ன பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா தீபாவளி சீசன் அல்லவா, எல்லாரும் ஒரு சுத்தி. இது யாரு? இந்த கேரக்டர் உள்ளவங்க. சாத்தான்னு கொஞ்சம் அப்படி கொண்டு போய்த்தா
திருப்பி வெளியே கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டம். நம்மளை விட சாத்தான் தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு சின்ன தவறு பண்ணினால், நான் காலையில சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை இதுதான் முக்கியம், இதை விட்டுக்கிட்டு நான் மாறிட்டா கர்த்தர்கிட்ட கேட்பார். நான் உடனே மன்னிப்பு கேட்டேன். அப்படி கேட்கணும் கர்த்தர், ஏன்னா சாத்தான் இதுதான் சொல்லுவான், இதான் பண்ணி கொடுப்பான். பாருங்க, உங்க பையன் எங்க நிக்கான்னு பாத்தீங்களா, சொல்லுவான், அதான் உண்மை. இப்ப பாருங்க எவ்வளவு அழகான வசனம். பூமி சரி, இப்ப கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், சாத்தான் கிட்ட என்ன சொல்றார் பாருங்க. 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் நல்ல புரிஞ்சுடுங்க, உங்களை பத்தியோ என்ன பத்தியோ சாட்சி சாத்தான் கிட்ட கர்த்தர் சொல்லும் போது விட்டு கொடுத்து சொல்ல மாட்டார். சிலது அனுமதிப்பார், சிலது அனுமதிப்பார், ஆனா ஒரு நாள் விட மாட்டார். மாற்றத்தை எதிர்பார்க்கிற உனக்கு நல்லா புரிஞ்சுடுங்க, நீ கர்த்தருடைய பிள்ளைங்க பிசாசுடைய கையில கொடுக்க மாட்டார். சில சமயங்கள் சிலதை அனுமதிப்பார், ஆனால் அந்த அனுமதித்தால் பெரிய மாற்றம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற சோதனை சாத்தான் கையில் சிலதை அனுமதித்திருக்கிறார். சில மனிதர்கள் நம்மை பற்றி குறை பேசுவதை அனுமதித்திருக்கிறார். குற்றம் செய்யாத போது குற்றவாளியாய் கூற்ற நிறுத்துவதை அனுமதித்திருக்கிறார். பொய்யை அனுமதித்திருக்கிறார். அவங்க தைரியமா போய் பேசுவாங்க. நான் சொல்றேன், சாத்தான் அவர் அனுமதித்திருக்கிறார். இப்ப பாருங்க எவ்வளவு உத்தமன். ஆண்டவர் முன்னையே பார்த்து சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனான மனுஷனாகிய அவனைப் போல, இந்த யோபுவை போல பூமியில் ஒருத்தரும் இல்லையாமா. ஏங்க ஒரு நல்ல சாட்சி. இப்ப நம்ம என்ன நினைப்போம், ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, என்னை பத்தி நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி, ஏனி நான் கவலையே பட மாட்டேன், அப்படிதானே சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு சில ஆட்கள் இருக்குல்ல, நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, அதுக்கு பிறகு ஒரு அடுத்த ஒரு பொம்பளை பேசுறதுனால கால் கையெல்லாம் டமரா அடிக்கும். ஏதோ ஒரு ஆளை பார்த்துட்டு அவ்வளவுதான் கிடுக்கு. நான் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, அந்த மனுஷனுக்கு பயப்படுவாங்க. அதுதான் உனக்கு கண்ணியாய் வரும். கர்த்தருக்கு பயப்படுறதுகள் ஜீவமுத்து, மனுஷனுக்கு பயந்தாலும் ஒரு கண்ணி. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படு, ஒன்ன போல ஒருத்தன் இந்த பூமியில இல்லப்பா. சரி, அடுத்தது முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், முகாந்திரம் இல்லாமல், இப்ப காரணமே இல்லாமல் நீ என்ன அவரை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறான். நான் சொல்றேன், அப்படி உத்தமத்தில் இருங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பார். இந்த சபையில வந்துட்டேன், இந்த சபை, இந்த தாயார் ஒரு தரிசனத்தோடு, கர்த்தர் தரிசனத்தில் கட்டப்பட்ட சபை, இதுல எனக்கு மீட்பு இருக்கு, இதுல எனக்கு சுகம் இருக்கு, இதுல எனக்கு சமாதானம் இருக்கு. இந்த சபையில வந்தா நான் பலப்படுவேன், இந்த சபையில வந்தா என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு பெரிய ஆணித்தரமான விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை யாரும் பிசாசு அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ஆயிரம் சொல்லலாம், மனுஷன் ஆயிரம் சொல்லலாம், நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னை பற்றி சாட்சி சொல்லுகிறார், என்னை பற்றி சாட்சி சொல்லுகிறார். அவரை போல பூமியில நல்லவன் இல்ல. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் குற்றவாளி தான், நான் தப்பு பண்ண எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணலாம் எனக்கு தெரியாம நான் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டாலும் அடுத்த செகண்டே மாறிடும். அடுத்த சில சமயங்கள் உணர்ச்சி வசப்படுவோம், ஆனால் அடுத்த செகண்டே நம்முடைய பழைய நிலைமைக்கு நம்ம வந்தாகும். அல்லேலூயா. மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்போ 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும்
அவன் ஆ, பிராணனை மாத்திரம் அவன் ஜீவனை மட்டும் வச்சுக்க. தப்பவிடு என்றார். ஆ, அடுத்தால தான் தொடங்குது, பின்னால் தான் பிரச்சனை. இந்த பாருங்க 8வது வசனம் வாசிங்க. 7 அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். நல்லவன் கர்த்தர் சாட்சி கொடுத்துட்டார், அவனை போல ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லைன்னு சாட்சி கொடுத்துட்டார். எல்லாம் ரைட், எவ்ரிதிங் ரைட். ஆனா அதுக்கு பிறகுதான் பிசாசு பயங்கரமா சோதிக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க, நீங்களும் நானும் தேவ சமூகத்துல காத்திருந்தால் கர்த்தரை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பிசாசுகள் கையில ஒரு சோதனையை அனுமதித்தால் நிச்சயமா சொன்னேன், இந்த உலகத்துல ஒன்ன போல ஒரு கோடீஸ்வரனை மாற்ற கர்த்தர் இன்னொருத்தரை தெரிந்து கொள்ள மாட்டார். இந்த சோதனை உன்னை பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் ஆயிரம் சொல்றதுக்கு நீ கர்த்தர் சொல்லணும், மனுஷன் ஆயிரம் சொல்றது கர்த்தர் சொல்லணும். இதை மட்டும் பாருங்க. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, எங்க அம்மா எனக்கு எங்க அம்மாவுடைய மெசேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு தடவை சொல்லுவாங்க, சொன்னாங்க, யோபு இந்த அரிப்பு வந்த உடனே ஓட்டை எடுத்து அரிச்சுக்கிட்டு இதுல இருக்கிற புழு, இந்த சரீரத்துல இருக்கிற புழு கீழே விழுந்தா அவர் சொல்லுவாராம், யோபு எனக்கு சிந்திச்சு பார்த்தீங்க, எங்க அம்மா சொன்னாங்க, என்ன திங்குறதுக்கு ஒன்ன வச்சிருக்கு, நீ ஏன்டா கீழே விழுற, எழுதி நல்லாவே தின்னு தூக்கி வைப்பாரா. இது எப்படி இருக்கு? அவர் உத்தமத்தில் உறுதியா இருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த குடும்ப பார்த்தாலே கதவு போட்டு நான் நோயாளி யாருக்கு தெரியலடா, கதவு போட்டு நான் உள்ளே உட்காந்துக்கிட்டேன். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறாரு, சுரண்டி இருக்காரு, புழு உள்ளதா அதை தூக்கி வச்சு என்னத்துக்கு கொண்டு வச்சிருக்கு, நீ ஏன் சாப்பிடாம போற, நல்லாவே சாப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்படி கர்த்தர் சோதிக்க மாட்டார். அது புரிஞ்சுடுங்க. இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். ஆனால் இந்த சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். உங்களை விட்டு உறவு பிரிட்டு போகும். காசு இல்ல, உறவு பிரியும். உங்க வீட்டுல வறுமை, அவன் காசு கேட்டுவான், உன்னை விட்டு உலகுவான். உன் சகோதரன் உன்னை விட்டு பிரிந்து போவான். அவன் அதுக்கு என்ன சொல்லுவானா, உன்னை குற்றப்படுத்துவான். உன் சொத்து தர மாட்டேன்பா, உன் சுகத்தை தர மாட்டேன்பா, உன்னை விட்டு எல்லாம். நண்பர்கள் பிரிவாங்க, நண்பர்கள் குத்தி 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 குத்தி. இந்த சோதனையில யோபுவின் நண்பர்கள் அவங்க வாயினால குத்துன குத்து கூட கூடுதல் பிசாசு போல இல்லை. அதான் அவர் வேறுபட்டார். சரி, அடுத்த வசனத்துக்கு வருமா? அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே, அதனாலதான் சொன்னேன், சுரண்டிட்டு சாம்பல்ல உட்காரும் போது விழுந்ததை எடுத்து வைத்தாரு. சரி, அடுத்தது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். சூப்பர், நல்ல மனைவி. புருஷன் என்ன சொல்லியிருக்கா, செத்து போடா, நீ இருந்து என்னத்துக்கு, செத்துப்போ. செத்து போனா 6 மாசம் ஆன பிறகு, ஐயோ அந்த மனுஷன் எனக்கு இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவன் இருக்கிறதுல இப்படி செய்தானே இப்படி செய்தானே இப்படி செய்தானே. சரி, இது இப்படி மனைவிக்கு வந்தாலும் அவன் என்ன சொல்றான், செத்து போன்னு சொன்னா இதான் நிலைமை. நான் சொல்றேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நான் யாரை விடுவேன், என் கர்த்தரை விட மாட்டேன், என் கர்த்தரை விட மாட்டேன். ஒரு வசனம் வாசிங்க, அவருடைய உறுதியான விசுவாசத்தை பாருங்க. அவருடைய விசுவாசம் அப்படி இருக்கணுங்க. நல்ல சாட்சி கிடைப்பது கஷ்டம். கர்த்தருக்கு தெரியும் நீ யார், நீ நல்லவன், சன்மார்க்கன், உத்தமன், உன்னை போல ஒருத்தரும் என்னை தரிசிக்க வரல. அது தெரிந்துதான் நம்ம கிட்ட வந்தேன். யோபு 19:25 வாசிங்க. யோபு எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 25 வசனம் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். என் பொண்டாட்டி சொல்றதுக்கு என்ன, பைத்தியக்காரி போல பேசிட்டு இருக்க, நீ வேண்டாம் போ, நான் கர்த்தரை விட மாட்டேன்.
ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒன்றும் செத்து போல. என் ஏசப்பா இன்னும் ஜீவித்திருக்கிறார். எனக்காக என் பக்கத்துல நான் வாகனத்துல போகும்போது, ஏன்னா நம்மளா புரிஞ்சுடுங்க, நம்ம போனதையும் வானதையும் அவர் அழித்து வைத்திருக்கிறார். வாசிக்க யோபு எழுதின புத்தகம் 29ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம் வாசிக்க. 90% சரியா இருக்கும். ஏன்னா 31 வாசிங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அவர் சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவங்க எனக்கு தெரியலையா? நான் என் கண்ணால எந்த ஒரு பெண்ணை பார்க்கல, என் மனைவியை தவிர. அப்படி புருஷன்மார் சொல்லணும், மனைவிமார் என் புருஷன் நல்லவன் சொல்லணும், நம்பணும். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமா நடப்பாங்க, நடக்க வைக்கணும். அப்பதான் சோதனை வருவதை நீங்கள் தப்பிக்கொள்வீர்கள். நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், நான் சரியா இருப்பேன், கர்த்தருக்குள்ள சரியா இருப்பேன். கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், என்ன ஒரு பெண்ணை பார்க்க போக மாட்டேன், என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் வர்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இதுல ஒரு வசனத்துல சொல்லிப்பார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த அதிகாரத்துல தாங்க இருக்கு, வேற எங்க இல்ல, எங்க இல்ல. இது யோபு சொல்றார், நான் போகிற வழியை அவர் அறிவார். நான் எங்க போனாலும் அவருக்கு தெரியும், நான் முன்ன போனா தெரியும், பின்னால போனா தெரியும். நான் எங்க போனாலும் எந்த இடத்துல வந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறோமா என்னோட சொல்லுவார். அவர் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த 31ஆம் அதிகாரத்துல 29ல 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சென்று 2வது வசனத்துல சொல்ற, கடந்த நாட்களில் இருந்த சீரும் சிறப்பும் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமா இருக்கும். அந்த இதுக்கு முன்னால நீ நல்லா இருந்திருப்பால, எல்லா வசதி கடன் இல்லாமல் வாழ்ந்திருப்பாய். அந்த நாட்களுக்கு வரணும்னா இந்த 4வது வசனத்தை விசுவாசிங்க. இன்று முதல் தேவனுடைய ஒரு ரகசிய குறியீடு செயல் என் வீட்டில் இருக்கு. ஆமென், ஆமென். இன்று முதல் தேவனுடைய ரகசிய செயல் என் வீட்டில் இருக்கு. அவர் என்னை கொண்டு போட்டாலும் உறுதியா இருப்பேன். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது சர்வ வல்லவராகிய தேவன் என்னோடு இருப்பார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். ஆமென். விசுவாசிங்க, கரங்களை தட்டி கட்டப்படுத்துங்க. என் வீட்டுல தேவனுடைய ரகசிய எல்லா கரங்களை தட்டி கட்டளை பயன்படுத்துங்க. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுடையது. தேவனுடைய ரகசிய குறியீடு அங்கே இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரியாது. என் வீட்டுல இருக்கிறது சாரி வீட்டுக்கு தெரியாது, சாரி வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. ஆனா ரகசிய ஒரு அசைவாடுதல், ஒரு கிரியை, ஒரு செயல் உன் வீட்டுல கர்த்தர் செய்து கொண்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றம் வர தொடங்கிச்சு, மாற்றம் வர தொடங்கிச்சு. இன்றைக்கு முதல் மாற்றம் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம யோசேப்பு சகோதரனை தேடி போகிறான். குழியில போட்டாங்க, செத்தா போனான். இல்லங்க, குழியில போட முடிஞ்சே தவிர உங்க ஜீவனை எடுக்க முடியல. அதுக்கு பதிலா மாற்றமாக வித்தாங்க. வித்தவர்கள் மாற்றமாக சிறைச்சாலை வைத்தார்கள் சில ஆண்டுகள். ஆனால் மாற்றம் எப்படி? அந்த மாற்றம் இதே சகோதரர்கள், வெறுத்தவர்கள், ஏளனம் பண்ணவர்கள், தூஷித்தவர்கள் அவரை தேடி போய் அவன் காலடியில பணிய வைத்த கர்த்தர் இதே போல உங்களுடைய காலடியில உங்களை பகைத்தவங்க, உங்களை எச்சரித்தவங்க, உங்களை வெறுத்தவங்க, உங்களை விட்டு போனவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. கரங்களை தேடி கட்டப்படுதுங்க. அந்த நாள் நல்ல நாளா இருக்கும். விசுவாசிக்கிறீங்க?
உன்னை அற்பமா நினைச்சவங்க எல்லாம், உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருகிற நாள். அவன் நினைச்சான் குளிர போட்ட அவ்வளவு தாண்டா, வித்தாச்சு போச்சு. ஆனா அவங்க இருக்கான் அரண்மனையில். கர்த்தர் அவனை விட்டதுனாலதான் அவன் அரண்மனையை கொண்டு போனார். நீ என் சகோதரன் எல்லாம் அப்படி இப்படி நினைச்சிருந்தா தரிசனம் நிறைவேறாது. தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற உன்னை வேறு பிரித்தார். உன் சகோதரனை விட்டு இந்த சபையில கொண்டு வந்தார். உன்னை அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றார். அல்லேலூயா. உனக்கு மாற்றத்தை கொடுக்க. நல்லா புரிஞ்சுடுங்க. மோசேயை தூக்கி எங்க போட்டாங்க? மோசேயை தூக்கி போட்டாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. மோசேயை தூக்கி போட்டாங்களா? தண்ணியில போட்டாங்க. அப்படியாமா அப்படி போட்டாங்களோ? ஆமா மக்களே, ஒரு பெட்டியை செய்தாங்க. பெட்டிக்குள்ள மோசையை வச்சாங்க, தூக்கி தண்ணியில போட்டாங்க. தண்ணியில போட்டால் கர்த்தர் கூட இருந்தார். அவன் நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களை தூக்கி தண்ணி இல்லாத இடத்துல போட்டாலோ, தண்ணி காட்டுனாலோ, தண்ணி இல்லாத இடத்துல போட்டாலோ, தண்ணியில போட்டாலோ கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆமென். இந்த மாற்றம் இன்று முதல் ரகசிய செயல் உன் வீட்டுல செயல்பட தொடங்கிட்டு இன்று முதல் அந்த மாற்றத்தை பார்ப்பார். உனக்கிட்ட ஏமாத்தினவரை கொண்டு வருவார். உன்னை வஞ்சிச்சவரை கொண்டு வருவார். உன்னை அபகரித்தவனை கொண்டு வருவார். அவனை நீ பார்ப்ப, அவன் கீழே இருப்பான். அவனுக்கு மேல ஒன்ன வைப்பார். அந்த மாற்றம் உனக்குரியதா இருக்கும். ஆமென். கரங்களை தட்டி விடுறதுங்க. இதாங்க கர்த்தர். அல்லேலூயா. இந்த செய்தி நம்ம ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லை. ஆனா இவங்க யூடியூப்ல கேட்டுக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எது நடந்தாலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எனக்கு மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். மாற்றம் இல்லை. ஏன்னா உன்னை பற்றி பேசுறது அவர் வைத்திருக்கிறார். என்னை பற்றி என் சகோதரன் தவறாய் பேசினார், அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். உங்களை பற்றி உன் நண்பன் பேசினா அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் ஒன்னும் சும்மா விடுகிற கர்த்தர் அல்ல. தூக்குமறை யாருக்கு செய்தாங்க? மொர்தெகாய் என்ன செய்தாங்க? தூக்குமரம் செய்தார்கள். சடுதியா, அவசர அவசரமா அவன் என்ன சொல்றான்? என்ன அப்படி வச்சிருந்தாங்க, இப்படி வச்சிருந்தாங்க, எனக்கு சாப்பாடு தந்தாங்க, விருந்து தந்தாங்க. அதாவது இந்த காரியத்தை இப்ப பாருங்க, தீபாவளி நாளைக்கு இந்த ஆடு வழிக்கு வாங்கினவன் என்ன செய்திருப்பான்? இப்பதான் பச்சை புல்லு நிறைய போடுவான். இருக்கீங்களா? பார்த்தது இல்லை. நல்ல கனி காட்டுவான். இடம் குறைஞ்சிடக்கூடாது, இடம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு. அது தண்ணி குடிக்கும். அவன் எஜமானுக்கு வீட்டுல கிடைக்காததுல கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இவ்வளவு நாள் நான் விஷயம் தெரியாம அவன்கிட்ட இருந்தேன், நாளைக்கு சங்கலக்கு கட்டி வைப்பான்னு தெரியாது. மொர்தெகாய் கதாதான். ஆமான் என்ன நினைச்சான்? என்ன போல இந்த உலகத்துல இருக்க, இப்ப என்ன செய், மொர்தெகாய் தூக்கு மரத்தை பண்ணுவான். நாளைக்கு ஆர்டர் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு ஆர்டர் வாங்க போறான். யார? மொர்தெகாய் தூக்க. அங்க போய் ஆர்டர் வாங்கும் போது நல்லா புரிஞ்சுடுங்க. நீ இன்னைக்கு சாம்பல் இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், உபவாச ஜெபத்துல இருக்கலாம். இப்ப நமக்கு ஜெப மாதம், ஜெபங்கள்ல தரித்திருக்கலாம். வாசிக்கிறோமே ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை வாசித்தாதான் அது நல்லா இருக்கும். அதனால எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். இது ரொம்ப அவசரமான ஒரு காரியம். பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் இருந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள ஆண்டவரே என் சனங்களை ரட்சிக்கும்படி ஆண்டு கர்த்தராம். என் குடும்பத்தை என்ன ஒரு 10 நாள் நமக்கு இருக்கு ஜெபம் மாதம். இந்த 10 நாளையில 10 காரியம் நீங்க கேட்டு பார்க்கறது. இதே போல துக்கத்தோடு பாரத்தோடு வந்துட்டியா தேவ சமூகத்துல கதறு. அங்க சொன்ன பாருங்க, 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதனால்
மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் மனதை நினைப்பிக் கொள்ளாதே. அதாவது இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ். அவ எஸ்தர் சொல்றா, நீ இப்ப ட்ரெஸ் போடு, வஸ்திரத்தை கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா, மாட்டேன்டா. நான் ராஜாவுகிட்ட அவர் என்ன கூப்பிடாம போனா என்ன கொன்னுவானே. அப்படியா? அப்ப சரி, நீங்க தப்பிக்க, நாங்க இதுல பட்டி கிடந்து நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மொர்தெக்காய் சொல்லல. அவன் எவ்வளவு அழகா சொல்றான், இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயம் என்னோட எழுப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ சபையில அந்த மணவாட்டி சபை குரூப்ல போகிற ஜெபத்துக்கு நீ ஜெபிக்கலன்னா அந்த சகாயம் ரட்சிப்பை என்னிடத்துல உங்களுக்கு கொடுப்பார். ஆனா உனக்கு கிடையாது. போற ஜெப குறிப்பு எல்லாம் ஜெபி. நாங்க நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல கவனித்தா அத்தனை பேர் இருக்கோம். ஃபாஸ்டிங் நிறைய இல்ல, ஆனா அவ்வளவு பேருக்கு ஜெபித்திருக்கோம். அந்த ஜெப குறிப்பை தான் ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபிக்க வேண்டியது கட்டாயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபிங்க, கன்வென்ஷனுக்கு ஜெபிங்க, கெட் டுகெதருக்கு ஜெபிங்க, கிறிஸ்மஸ்க்கு ஜெபிங்க, கேரல்ஸ்க்கு ஜெபிங்க, அந்த கேரக்டர் அடிக்க போறோம் அதுக்கு ஜெபிங்க, எல்லாத்துக்கும் ஜெபிங்க, விடாதுங்க. நீ ஜெபிக்கலன்னா ரட்சிப்பு சலாம என்னிடத்துல இருந்து கர்த்தர் செய்வார். ஆனா உனக்கு நிலைமை யோசித்து பார்த்து கேட்கலாம். இது இங்க அங்க என்ன செய்திருக்கான் விருந்துல. இங்க பாருங்க 5வது வசனம் 5வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அன்றைய தினம் ஆமா சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் கர்த்தருடைய பிள்ளை பிசாசின் மகனை பார்த்து எழுப்பி மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கொடுக்கணும் அவசியம் பாருங்க. 14 அவன் கோபத்தில் என்ன செய்தான் பாருங்க. 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய ஸ்ரேஷு அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஆமாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க 50 முழத்துல ஒரு தூக்குமார். நாளைக்கு ஆர்டர் வாங்கிட்டு வர. இவன் ஆர்டர் வாங்க போனா அவனை பிடிச்சு குதிரையில் ஏற்றி ராஜா மரியாதை. முகம் சிரிச்சுக்கிட்டு போன முகம் தொங்கிட்டு வருது. நான் சொல்றேன், ஒன்ன ஒருத்தர் பார்த்து அப்பமாய் நினைத்தால் இப்ப சிரிப்பா, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள முகம் தொங்கி போகும். ஏன்? நீ சந்தோஷமா அவனுக்கு முன்னால உயர்த்தப்பட்டிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பெரிய சங்கம். இங்க பாருங்க, இன்னைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தூக்கு மரம். ஆனா இந்த தூக்கு மரத்துல ஒரு நாள் தித்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இதே ஆமான் போய் ஐயா நான் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒருவேளை மனசு மாறியிருப்பான். தூக்கு மரம் செய்தது யாருக்கு? மொர்தெகாய். செய்தது யாரு? ஆமான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே ரிவர்ஸ் அடிச்சார். அப்படியே ஒரு சுத்து தூக்கு மரத்துல. தப்பிதம் உண்மையாக அவன் செய்யல, ஆனா கர்த்தர் தப்பிதமாய்ப்பான். இவன் என்னெல்லாம் செய்தானோ அது அவனை நியாயம் செய்தது. அதுதான் மாற்றம். ஒன்ன தூக்கி உள்ள போட்டுக்கலாம், ஒன்ன பிடிச்சு உள்ள போட்டுக்கலாம், ஒன்ன மட்டம் தட்டிடலாம், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்னு நினைத்தான். கவலையப்படாதீங்க, இவங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க உயர்த்தப்படுவீங்க. அவன் தூக்குக்குள்ள இருப்பான். மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 42வது அதிகாரம். அப்படியே வாங்க. மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்க ரகசிய குறியீடு உங்க வீட்டுல இருக்குமானால் இது நிச்சயமாய் நடக்கும். பாருங்க எவ்வளவு நல்ல கர்த்தர். 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானை எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. கர்த்தர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எச்சரிக்கிறார். ஏடா அவனே நோயில கஷ்டப்படுறான், நீ என்னென்ன வார்த்தை பேசுன முதல்ல போய் அவங்க மன்னிப்பு கேளு. அவன் உனக்காக ஜெபம் பண்ணா உனக்கு விடுதலை இல்லைன்னா இது அவ்வளவு உனக்கு வரும். அதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் அதுக்கு அர்த்தம் என்ன? நீ அவங்க போய் கேட்டுட்டு முதல்ல உன்னை ஒப்புரவாய்க்க. நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க 3 பேருக்கு மேல பயங்கர கோபத்துல இருக்கிறேன் சொன்ன பார்த்தேன். இப்ப பாருங்க எவ்வளவு மாற்றம். இதனாலதான் சொல்லுவேன், தேவனின் சகத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஏமா இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் கர்த்தரின் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது தடைப்படுத்த பிசாசால முடியாதுன்னு விசுவாசம் உனக்கு எங்க
அது வேணும். இது வந்தா இப்ப பாருங்க 10வது வசனத்துக்கு வருவோம். யோபு, நான் சொல்றேன், இங்க சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? நம்ம கன்வென்ஷனுக்கு ஜெபிக்கிறோம். நவம்பர்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு ஜெபம் பண்ணீங்களா? யார் நடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் நீங்க உங்க சத்துருவுக்காக ஜெபிங்க, சத்துருக்களை நேசிங்க, நீ ரெஸ்பெக்ட் பண்ணு, நீங்க தொந்தரவு பண்ணுங்க, அவன் வெட்டிட்டு போவான், அவன் கழுத்து சுடுக்கும், உங்க கழுத்து சூப்பரா இருக்கும், கவலையே படாதீங்க. இங்க ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க ரட்சிக்கப்பட்டவன்னா விஷ் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, சிரிச்சுட்டு போங்க. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு முன்னால பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்லுங்க. எனக்கு அது ஒரு மோசமான நாள். எனக்கு ஒருத்தர் கோபமா பண்ணா பார்த்துட்டாரு, அண்ணே பிரைஸ் லார்ட் கூப்பிட்டு சொல்லிடுங்க. அதை போல சொல்லுங்க, மனசா சொல்லுங்க. அப்படி செய்தா உங்க வீட்டுல என்ன நடக்க பாருங்க. 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் நான் சொல்றேன், இதுவரையிலும் உங்களை பகைத்த சகோதரர்கள். இப்போ ஒரு நோய் உண்டு தெரியுமா? நமக்கு யார் வேண்டாமோ உடனே போன்ல என்ன செய்தா போதும், பிளாக். அவர் பிளாக் பண்ணா கத்தர் தரப்பான். கத்தருக்கு பிளாக் இல்ல, இவனுக்கு பிளாக். பிறகு எங்க போயிருப்பான்? ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பிளாக் எல்லாம் நெஞ்ச பிளந்து பிளாக் எடுக்கணும். நான் சொல்றேன், பிளாக் பண்றவனுக்கு எல்லாம் எச்சரிப்பு தான். உனக்கு வேணும்னா பேசுவேன், வேண்டாம் பிளாக் பண்ணுவேன். நீ இன்னைக்கு பிளாக் பண்ணாத. பிளாக் பண்ணா பிறகு ஓன் நெஞ்ச அங்க தோட்டம் ஓபன் பண்ணி அந்த பிளாக் எடுக்கணும். இங்க வசனம். இந்த பிளாக் பண்றது இந்த வியாபாரமே வேண்டாம். அன்னைக்கு வருத்தம் பாரு, இன்னைக்கு வாரம் பாரு. அன்னைக்கு உனக்கு பணம் இல்ல, இன்னைக்கு உனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார், உனக்கு வீட்டை கொடுத்தார், உனக்கு சீமானாய் மாற்றினார், உன் புருஷனுடைய சுகத்தை கொடுத்தார், உனக்கு மாற்றத்தை கொடுத்த கர்த்தர் வருமானத்தை கொடுத்தார். நீ சீமானாய் மாற போது போனவெல்லாம் திரும்பி வருவான். அதுவரை கர்த்தர் விட மாட்டார். மாற்றத்தை கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு அழகா சொன்ன பாருங்க. அவனுக்கு அறிமுகமான பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, முன்னால் பேசிட்டு இருந்தவன் கூட போனான். நண்பன் வந்தா, ஒரு நாள் பேசுவேன், 2 நாள் பேசுவேன், எப்படி வந்தா? ஏங்க, இந்த பல கோடிகளுக்கு அதிபதிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றும் போது இவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. அதுவரை நீ கண்டுக்காத, ஜெபி. அழகா சொல்ல பாருங்க. கர்த்தர் அவர்கள் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் இப்ப அங்கலாக்கிறான். அவனுக்கு 500க்கு பதில் 1000, 7000க்கு பதில் 14,000 எல்லாம் டபுள் டபுளா கொடுத்த பிறகு வந்து, ஐயா அண்ணா அது அப்படியாகும், நான் வரணும்னு நினைச்சேன்னா உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அண்ணா 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 இந்த அண்ணா மண்ணா எல்லாம் அன்னைக்கு நீ பார்ப்பான், உன்னை உயர்வை பார்ப்பான். உன் உயர்வை அவங்க முன்னால கர்த்தர் உன்னை உயர்த்துவான். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா 12வது வசனத்தை வாசிங்க. இல்ல 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 இன்னும் முடியுங்க. 11ல இடையில அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். வாசிக்கிற புண்ணியவதிக்கு சொல்லுங்க, உங்க மாமையில எல்லாம் இதை போல கொண்டு வருவான். அதுக்கு முன்னால ஒன்ன சீமாட்டியா வைப்பான். ஆமே, இப்ப மட்டும் வரல, இப்ப போயிருப்பான், இப்ப பிளாக் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா உடனே ஆசீர்வதித்த போது உன் வீட்டுல 500 ஒட்டகம் 1000 ஒட்டகமாய் மாறி இருக்கும், 7000 ஆடு 14,000 மாறி இருக்கும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும்போது உன்னை தேடி வந்து, அண்ணே சாரி தம்பியா, சாரிடா மாமா மச்சானா எல்லாம் சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், அன்னை சொல்லுகிற நாள் அந்த நாளாயிருக்கும். மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர் உன்னை சீமானாய் உயர்த்த அவர் வைத்திருக்கிறார். உன்னை மாற்றுக்கு கொண்டு வர போகிறார். நீ கர்த்தர் ஒரு ரகசிய செயல் இன்னைக்கு இருந்து ஜெபிக்க போது கேளுங்க. ஏசப்பா எல்லாரும் எழுப்புவோம், எல்லாரும் எழுப்புவோம். இந்த ரகசிய குறியீடு, ரகசிய செயல் எங்க வீட்டுல இன்னையிலிருந்து ஆண்டவரே அது தங்கணும். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் தங்கணும். ஆண்டவரே நான் யோபுவை போல உங்க சம்பத்தை தேடி வந்திருக்கிறேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அப்பா நான் போகிறதை அறிவி,
நான் போகும் பாதையை அறிவீர், வழியை அறிவீர். ஆண்டவரே, நான் பாதாளத்தில் இருந்தா கூட நீங்க பார்க்கிறீங்களா? என்ன நீ நல்லவன் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்துக்கு மேல நீ செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு ஆண்டவரே இப்ப இது இல்ல, என்ன இல்லையோ இப்ப கேளுங்க. இப்ப கேட்கிற வேலை இதுதாங்க. ஒரு 2 நிமிஷம் ஏசப்பா எனக்கு இப்ப இது இல்லையா, எனக்கு வேணும் அப்படி கேளுங்க. நீ கேட்டா கர்த்தர் கொடுக்க நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே, அந்த பரலோக தேவனை தரிசிக்கும் போது கர்த்தர் உனக்கு நல்லவரா இருக்கிறார். வாராதி வாரங்கள் போற்றுகிற அந்த தேவனை தரிசிக்கும் போது கர்த்தர் உனக்கு செய்கிற யாராலும் தடுக்க முடியாது. ஏசப்பா எனக்கு நீர் செய்யுங்கப்பா, உங்க அன்பை என் மேல காட்டுங்கப்பா, என் மேல விருப்பம் வைங்கப்பா, எனக்கு நாள் குறித்துக்கீங்க. ஆண்டவர் என்னை உயர்த்துகிறதை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே, உங்க சமூகத்தை தேடி வந்துட்டேன். நான் போகிற ஒவ்வொரு வழியை அறிந்த கர்த்தர் கடந்த மாதங்களில் இருந்த சென்று போன நாட்களில் இருந்த சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் நீ கொடுக்க போறதுக்காக நன்றி. அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். உங்களுக்கானது உங்களை தேடி வரும், அது உங்களை விட்டு போகாது. எந்த மனிதனும் பிளாக் பண்ணலாம், எந்த மனிதனும் வேண்டாம்னு சொல்லலாம். கர்த்தருக்கு நீ வேணும். கர்த்தர் உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் உன்னை சீமானாய் மாற்ற வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் இந்த பூமியில பலத்திருப்பாங்க. அநேகர் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்பட போகிறார். கர்த்தர் ஏறி இருக்கப்பட செய்ய போகிற கர்த்தர். உங்க பிள்ளைகள் நல்ல படித்து மாநிலத்துல முதலாவதாக கர்த்தர் கொண்டு வர சுத்தமா இருக்கிறார். அதாவது உண்மை மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். எனக்கு ஒரு மாற்றம் எப்போது வரும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்களா? இன்று முதல் அந்த ரகசிய செயல் உங்க கூடாரத்தில் இருக்கும். மாற்றம் துவங்கிவிட்டது, மாற்றத்தை துவங்கிவிட்டார். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கோம். நான் விட வேண்டியது, நீ விட வேண்டியது எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. உங்களை பற்றி கொள்ளுகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் பார்க்கிறேன். எத்தனை பிசாசு எனக்கு விரோதமா எழுப்பினாலும், எத்தனை மந்திரவாதங்கள் எனக்கு விரோதமா எழுப்பினாலும், எத்தனை பிலிசூனியங்கள் எனக்கு விரோதமா எழுப்பினாலும், எத்தனை சகோதரர்கள் எனக்கு விரோதமா எழுப்பினாலும் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் என்னை எழுந்தாலும் நான் கவலைப்படலப்பா. ஏன்னா ஒரு நாள் அந்த நண்பரை எச்சரிக்கிற கர்த்தர். அன்றுவரை நான் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்க சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் வந்தீங்கப்பா. நான் எல்லாம் இழந்துட்டேன் நினைத்தேன். இல்ல, டபுளா கொடுத்தீங்க. டபுளாக கொடுத்தீங்கய்யா. இப்ப போனவங்க எல்லாம் என்ன தேடி வந்தாங்க. கர்த்தர் அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறேன். எங்களுக்கான மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும். உங்க திருப்பாதம் கேட்கும் நல்ல பிதாவே.